நமக்கு உதவி செய்தவர்களை நாம் என்றுமே மறக்கக்கூடாது. இதோ கண்ணன் விளையாட்டுகளில் ஒன்றை காண்போம். யமுனை கரையில் உள்ள ஆயர்பாடி கண்ணன் குழந்தையாக இருந்தபோது வெண்ணெய் திருடி உண்பான். ஒரு முறை வெண்ணெய் திருடிய போது அவனை யசோதை பார்த்து விட்டாள். கையும் களவுமாக சிக்கியதால் அவளிடம் அடிவாங்க பயந்து தப்பி ஓடினான். ததிபாண்டன் என்ற நண்பனின் வீட்டிற்குள் சென்று விஷயத்தை சொன்னான். ததிபாண்டன் ஓர் தாழியை அவன் மீது கவிழ்த்து வைத்து விட்டான். கண்ணனை தேடியே யசோதை அங்கு வந்தாள். ததிபாண்டனிடம் விசாரித்த போது கண்ணன் இங்கு வரவில்லையே என்று சொல்லிவிட்டான். யசோதா சென்ற பிறகு கண்ணன் தன்னை மூடி வைத்திருந்த தாழியை எடுக்கச் சொன்னான். ஆனால் ததிபாண்டன் மறுத்து விட்டான். அவன் கண்ணனிடம், கண்ணா, நீ தெய்வம் என்பதை நான் அறிவேன். எனக்கு நீ பிறப்பற்ற நிலையை தந்தால்தான் உன்னை விடுவேன் என்றான். கண்ணனும், சரி, நீ கேட்டதை தந்துவிட்டேன், என்னை விடு என்றான். ததிபாண்டன் அப்பொழுதும், கண்ணா, நான் மோட்சம் பெற காரணமாக இருந்த இந்த தாழிக்கும் விமோசனம் கொடு என்றான். கண்ணன் அந்த தாழிக்கும் விமோசனம் கொடுத்தான். இப்போதெல்லாம் ஏழைகளை நண்பனாக ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர். ஆனால் கண்ணன் அப்படியல்ல. எப்போதோ தன்னுடன் படித்த ஏழை குசேலரை அவன் மறக்கவில்லை. தன்னை காண குசேலர் வந்துள்ளார் என தெரிந்ததும் கண்ணன் தன் படுக்கையில் இருந்து எழுந்து ஓடோடி சென்று வரவேற்றான். இத்தனைக்கும் அவன் துவாரகாபுரிக்கு மன்னன். குசேலரின் திருவடியை வணங்கினான். கால்கள் தேய இவ்வளவு தூரம் நடந்து வந்தாயா என கேட்டு, உனது திருவடிகள் இவ்வளவு தூரம் நடந்ததால் காய்ந்து போய்விட்டதே என்று சொல்லி அவற்றை வருடினான். கண்ணனின் அன்பை கண்ட குசேலர் மெய்மறந்து போனார். இப்படிப்பட்ட நண்பனிடம் தனக்கென எதுவும் கேட்காமலேயே திரும்பினார் குசேலர்.